ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வித்தியாசம் 20 வட்டி விகிதத்தை காண்காட்டு கொடுத்தாங்க. இந்த சம்பளம் எங்க வருது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான டிஎன்பிசி மேத்ஸ்ல வருது. ஓகே, இப்ப பார்க்கலாம். இந்த கொடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது பிரின்சிபல் வந்து 8000 கொடுத்துட்டாங்க. வந்து டைம் வந்து காலம் வந்து 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன தெரியாது. இதுதான் வட்டி விகிதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. டிஃபரன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா அப்படின்னு நமக்கு புக்ல சொல்லுவாங்க. இன்டு 1 பிளஸ் 100 ஹோல் பவர் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த வித்தியாசம் வந்து 20 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்ப 20 ரூபாய் இங்க எழுதிக்கலாம். வந்து நமக்கு வந்து எவ்வளவுன்னா பிரின்சிபல் 8000. இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலானா r நமக்கு தெரியாது. அதாவது 1 பிளஸ் r by 100. இயர் வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஒண்ணு நல்லா எழுதிக்கலாம். ஓகே, இது படி போட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரும் பாருங்க, 8000 அப்படியே நம்ம இது பண்ணி எடுத்தா 100 r சம்திங் கிடைக்கும். வந்து 100 பிளஸ் r by 100 ஹோல் பவர் n அப்படி சொல்லி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஈக்குவல் டு 20 ரூபா அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு இதை நம்ம இது பண்ணா இது ரூல் படி இதை வச்சுக்கலாம். 100 பிளஸ் r ஹோல் பவர் 2, இது வந்து 2 வேற. அப்ப ஹோல் பவர் 2 அப்படின்னா பை 100 இன்ட்டு 100 பிளஸ் r by 100 ஈக்குவல் டு இந்த 8000 கொண்டு போல 20 பை 8000 இங்க வரும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது ரெண்டையும் அங்க கொண்டு போயிடலாம். ஆக்சுவலா வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இருக்கு. ரெண்டுக்கும் நம்ம அங்கிட்டு கொண்டு போனா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப 100 பிளஸ் r equal to 20 by 8000 into மேல போயிடும் 100 போயிடும் into 100 போயிடும். இப்போ இது வந்து 100 ரெண்டா இருக்கு. இது வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்படி வச்சுக்கலாம்னா 100 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் இப்படி வச்சுக்கலாம். இது 0 வெட்டிடலாம். இங்கே ஒரு 0 வெட்டி இங்கே 0 வெட்டிடலாம். இது வெட்டினீங்கன்னா இது 2 இருக்கு. 4 வெட்டினீங்கன்னா 2. இங்க வந்து சாரி 4 வெட்ட முடியாது. 4 வெட்டினா இங்க 2. இது வந்து 5 கிடைக்கும். இதை கட் பண்ணீங்கன்னா இது 5 கிடைக்கும். அப்ப 25 வச்சுக்கலாம். அப்ப 25 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து 10 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகே, இந்த இதை என்ன பண்ணலாம்னா இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப r ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயரா இருக்கும். அப்ப 5ல 10 போச்சுன்னா 5% ரிலீவ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து 10 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்ப நான் இந்த இதை இங்கேயும் இதையுமே இங்க கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி அதை கொண்டு வந்துக்கணும். அப்படி இல்லாம மாத்திட்டோம். அப்ப r ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னா இப்ப எழுதிக்கலாம். 5 மிச்சம் 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்ப இது நம்ம கேள்வி கேட்கலாம். இது நீங்க எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட கேட்கலாம். இது பாருங்க, r ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 போச்சுன்னா 75 கிடைக்கும். r ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப 75 ரூட் ஆஃப் எடுக்கும்போது நமக்கு கணிதாகும். அதுக்கு போல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இப்படி போட்டுறோம். இப்படி போட்டீங்கன்னா ரூட் ஆஃப் 10 மைனஸ் 5 எடுத்துடுறோம். அப்ப இங்க வந்து r ஸ்கொயர் ரூட் 6 எடுத்துக்கிறோம். அப்ப இது எல்லாமே கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு r = 5%. இதுதான் இந்த சமத்துக்கான ஆன்சர். தேங்க்யூ.